மாவு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்கேன். இட்லி ஊத்த போறேன் அப்படிதான் சொன்னேன். ஆனா வழக்கம் போல நம்ம வீட்ல மெனு கார்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்து குருமா குழம்பு வைக்கணுமா, பையனுக்கு தக்காளி சட்னி வைக்கணுமா. நான் வந்து டைமே ஆயிடுச்சு இன்னைக்கு. ஏற்கனவே 8:30 மணிக்கு மேல தான் வந்து கிச்சன் பக்கமே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சரி சிம்பிளா தேங்காய் சட்னி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு, தேங்காய் எடுக்கலான்னு ஃப்ரிட்ஜு கிட்ட போனா, என் பொண்ணு வந்துட்டு பெண் குயின் மூவி போட்டு வச்சிருந்தா. அத பார்த்து அப்படியே நம்ம வயச மறந்து நானும் கொஞ்ச நேரம் குழந்தையாவே மாறிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காவ எடுத்துட்டு வந்து கீறுனா, அங்க தான் ட்விஸ்ட்டே. தேங்காய் வந்து வீணா போயிடுச்சு. நடுவுல ஒரு பாக்ஸு வாட்டர்மெலன் எடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு, கடகடன்னு பச்சை பருப்ப கொஞ்சம் குக்கர்ல போட்டு, பருப்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சின்ன ட்விஸ்ட்டு தான், குருமா குழம்பும் இல்லாம, தக்காளி சட்னியும் இல்லாம, நான் நெனச்ச தேங்காய் சட்னியும் இல்லாம சாம்பார் ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்க வீட்ல வந்து டின்னர் வந்துட்டு இட்லியும், பச்சை பருப்பு சாம்பாரும் தான். அவசர அவசரமா செஞ்சு டைம் தான் கொஞ்சம் ஆயிடுச்சே தவிர, மத்தபடி சாம்பார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.